அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கவுன்சிலிங் ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கான நாளை என்ன நடக்க போகுது அது மாதிரியான ஒரு ஒரு துறைவான பார்வை. அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கேட்டகரி ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நாளைக்கு காலையில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற கேட்டகரி, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு பிடபிள்யூடி, இந்த 3 கேட்டகரியிலையும் நாளைக்கு ஃபிசிக்கல் கவுன்சிலிங் ஓமாந்தரார் மெடிக்கல் காலேஜில் கவுன்சிலிங் நடக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சென்னைக்கு ரீச் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற சீட்ஸு அவைலபிலிட்டி, அது இல்லாமல் நீங்கள் வரணுமா வர வேணாமான்ற கிளாரிட்டிலாம் நான் நிறைய கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி கொடுத்துட்டாங்க. இஸ் நோ சேலஞ்சஸ், ஏன்னா சீட் இருக்கிற அவைலபிலிட்டி அதிகம். பட் எல்லாரும் 1 ஹவருக்கு முன்னாடி இருக்க சொல்கிறாங்க. மறக்காமல் அலாட்மெண்ட் வாங்க போகிற மாணவர்கள் கண்டிப்பாக கையில் டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிடிலாம் எடுக்காமல் அங்கே போயிட்டு டிடி இல்லை பணமாக கொடுக்கலாமா, யூபியில் கட்டலாமா, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எனக்கு நீங்கள் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா கையில் டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. லாஸ்ட் மினிட்ல எங்கேயும் அலையிறதையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரோட்டோக்காலில் கொடுத்துட்டாங்க, ரைட். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு சொல்ல போகும்போது மொத்தமாக ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் பிடபிள்யூடி கேட்டகரியில் 56 மாணவர்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் மொத்தம் இருக்கிறது 223 இடங்கள் இருக்குது, சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஒரு 8 இடங்களும், அதாவது 8 இடங்களும், அதே மாதிரி பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜோட பிடிஎஸ் அண்டு எம்பிபிஎஸ் சேர்த்து, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 11 சீட்டும் கொடுக்குறாங்க. இதற்கான கவுன்சிலிங் மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock, அந்த மாதிரி 8:30 அந்த மாதிரி 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 8 to 9 1 ஹவரில் முடிச்சிடுறாங்க, சரிங்களா. அதே டைமிங்கில் என்ன பண்ணுறாங்க, மெயின் டைமில் 10 மணிக்கு, சரிங்களா, 1 ஹவர் கேப்பில் எகெயின் 7.5 அந்த மாணவர்கள் கூப்பிட்றாங்க. 7.5 பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் பியூர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற இடங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். இருந்தாலும் என்னோட ஓன் கால்குலேஷன் அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிற அந்த ஷெட்யூல்டு கேட்டகரியில் இருக்கிற அந்த மாணவர்கள் லாஸ்ட் ஒரு லைவ் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதில் எலிஜிபிள் இருக்கிற எல்லா மாணவர்களும் ஆன் டைமில் ப்ரெசென்ட் ஆகிடுங்க. பட் அதை தாண்டி போகலாமா சார், தாராளமாக போகிறது தப்பே கிடையாது. பட் இருந்தாலும் இருக்கிற இடங்களை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டில் மொத்தமாக ஓசியில் ஒரு 99, பிசியில் ஒரு 84, பிசிஎம்ல ஒரு 11, எம்பிசியில் ஒரு 64 இடங்கள், எஸ்சியில் 48, எஸ்சி 7 9, எஸ்டியில் 3 இடங்கள், செல்ஃப் ஃபைனான்ஸில் ஓசியில் 46 இடங்கள், அதே மாதிரி பிசியில் ஒரு 39 இடங்களும், பிசிஎம்ல 5, எம்பிசியில் 30, எஸ்சியில் 23, எஸ்சி 7 4, எஸ்டியில் 1. நீங்கள் எஸ்டியில் இப்போ இருக்கிறீங்கன்னா ஒரு 5 ரேங்க்குள்ள இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 15 ரேங்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் இல்லை எம்பிபிஎஸ்குள்ளே வந்துட முடியும். அதுதான் கணக்கு. அதே மாதிரி ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓசியில் ஒரு 7 சீட்டும், பிசியில் ஒரு 5 சீட்டும், பிசிஎம்ல ஒரே ஒரு சீட்டு, எம்பிசியில் ஒரு 4, எஸ்சியில் 3, எஸ்சிஏல 1, எஸ்டியில் சீட்டே இல்லை. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அலோகேஷன் கொடுக்கல. அதே மாதிரி பிடிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் 3 காலேஜ் இருக்கு. அதில் ஓசியில் 5, பிசியில் 4, பிசிஎம்ல ஒரே ஒரு சீட் மட்டும்தான் கவர்மெண்ட்ல. அப்போ பிசிஎம்ல பாருங்க, மேலே ஒரு 11, இது ஒரு 5 16, இதில் ஒரு 1, கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 ரேங்க் வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கிறவங்களும் இன்வைட் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி வருது பெட்டர். எஸ்சிஏல 1, எஸ்டியில் சீட்டே இல்லை. பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓசியில் ஒரு 32 சீட்டு, பிசியில் ஒரு 27 சீட்டு, எஸ்சியில் 15 சீட்டு, பிசிஎம் 4, எம்பிசியில் 21, எஸ்சிஏல 3, எஸ்டி 1, மொத்தம் 103 இடங்கள். ஸோ 7.5ல இருக்கிற மாணவர்கள் மிகப்பெரிய வரமாக எதிர்பார்க்கறது அரசு கல்லூரியிலையோ இல்லை ப்ரைவேட் கல்லூரியிலையோ 7.5 ஸ்கீமை பயன்படுத்தி ஒரு டாக்டர் மருத்துவ படிப்பு கொண்டு வந்துடணும் எல்லாருடைய ஆசையும் கூட, ரைட். ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்க, அவங்க ஷெடியூல் அந்த ஒரு கொடுத்துருக்குறாங்க, ஒரு இந்த கேட்டகரிலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதனால் முதல் ரவுண்டு கவுன்சிலிங் தான். இதில் அடுத்தடுத்த ரவுண்டில் ஆன்லைனில் மாற்றிடுவாங்க. இப்போ மட்டும் தான் ஃபிசிக்கல் கவுன்சிலிங். ஸோ இந்த ஷெடியூலில் ஆன் டைமில் ரீச் ஆகிடுங்க, 1 hour பிஃபோராக போக சொல்கிறாங்க. எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகிடுங்க, அலாங் வித் டிமாண்ட் டிராஃப்டோட, சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து இந்த ரேங்க் இருக்குது, இந்த கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ சீட் தான் இருக்குது. இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஒரு கன்க்ளூஷன் சீரியஸஸ் என்ன, நான் நாளைக்கு ஆரம்பிக்க போகிற ஜென்ரல் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எப்படிலாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதை பற்றிலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோ இமீடியட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அர்ஜென்ட்டாக இருக்கிற மாணவர்கள் இதை பார்த்துடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.